பொதுவா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை பதிவு செய்யும்போது, டிரைவருக்கு அப்படின்ற மாரி நான் இதுவரையும் எந்த வீடியோவும் தனிப்பட்ட வீடியோ பதிவு பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் அப்படின்னா, இதுல ஒரு சூட்சுமம் இருக்குன்றது டெஃபினட்டா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதாவது இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு முன்னாடி இத ஒரு ஆர்டிகல்ல படிக்கும்போது, கிட்டத்தட்ட 4,50,000 லட்சம் வேகன்சி மட்டும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த டிரைவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த லைன் இன்னும் ஆச்சரியமா இருந்தது. அதாவது அடுத்த 3லிருந்து 5 வருடத்துல 10 லட்சம் வேகன்சி உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எதனால இந்த வந்து வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிரைவர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட்ல ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய அவங்களோட வெப்சைட்ல இருந்தா இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். பொதுவா நம்ம எந்த டீடைல்ஸ் எடுத்தாலும் ஒரு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட இல்ல கவர்மெண்டோட வெப்சைட்ல போய் தான் நம்ம வந்து ஒரு டீடைல்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த லிங்க் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறது நீங்க போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது. இந்த வாய்ப்பு வந்து எதனால உருவாகி இருக்கு அப்படின்றது முக்கிய காரணம். ரெண்டாவது, இந்த வாய்ப்புல பெண்களுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருந்தது. ஏன்னா பெண்களுக்கான வாய்ப்பு வெளிநாட்டுல இருந்து டிரைவருக்கு இருக்கு அப்படின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த வெளிநாட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குறிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா, டிரைவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல மேல் ஃபீமேல் 2 பேருமே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட் ஆபரேட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டிரைவர்லயே வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான கேட்டகரிலாம் வந்து இருக்கு, அதுல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பளம் வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த ஹப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இந்த டிரைவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி எந்தெந்த செக்டர், அதாவது வந்து கேட்டகரி வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து வேர் ஹவுஸ், லாஜிஸ்டிக், மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவிலேயே எழுதலாமா இல்ல வந்து அங்க போய் தான் எழுதணுமா அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி வந்து போகும்போது ஃபேமிலி கூட்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி பிஆர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. பொதுவாக இதுல இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறது, பொதுவாக வந்து 3 வருஷம் பேட்ச் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிதாவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சமாவே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து டீடைல்டா இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் ஜென்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த 4,50,000 லட்சத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருக்குன்ற வெப்சைட்ல நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துல 10 லட்சம் வேகன்சி இருக்குன்றத நம்ம பார்த்தது. ஸோ மேக்ஸிமம் 55 வயசு வரலும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னது. 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாவே, பேட்ச் கம்ப்ளீட் பண்ணாவே அதுக்கான அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 95 எக்ஸாம் எப்படி எழுதுறது, கம்பெனில இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட், அதாவது வந்து ஸ்பான்சர் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் அவங்க பண்றாங்க, எக்ஸ்பென்ஸ் வந்து மெயினா வந்து எதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க, எதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து இருக்கு, போகும்போதே ஃபேமிலியை கூட்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பிஆர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது எத்தனை வருஷத்துல வந்து எடுக்க முடியும், இதோட ப்ராசஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா என்னைக்கு முடிக்க முடியும், எந்தெந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மினிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி, இது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தகவலை எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்ல இருந்தா இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்தோம். இது எல்லாமே வந்து ஜென்ரலா ஒரு தனிநபர் வச்சிருக்கக்கூடிய வெப்சைட் வந்து கிடையாது, சரிங்களா? யூரோப்பியன் ரோடு ஃப்ரைட் பெஞ்ச்மார்க் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். யூரோப்பியன் கமிஷன் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் WPO அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் RHA அப்படின்ற அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே இதோட வெப்சைட்டோட பவர்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். உங்களுக்கு தேவையான தகவல் வேணும்னாலும் நீங்க போய் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அடுத்து, டிரைவர் அதிகமாக பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடுனா ஜெர்மனி, நார்வே, நெதர்லாந்து, லக்சம்பர்க், பெல்ஜியம். இந்த நாடு மட்டும் கிடையாது, இதை தாண்டி சில நாடுகள்ல வந்து இருக்கு. ஆனா இந்த நாடுகள்ல அதிகமான எண்ணிக்கையில வந்து இருக்கு. அடுத்தது, எதுக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 45% டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து 55க்கு மேல இருக்கனால அவங்க எனி டைம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்றனாலையும்,
17% டிரைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 25 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து வெறும் 5% தான் இருக்காங்க. பெண் டிரைவர்கள் வந்து 2% தான் ஸ்பெயின்ல இருக்காங்க. இதெல்லாம் காரணமா வச்சு தான் இந்த டீட்டெயில் வந்து எடுத்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இதுல டிமாண்ட் வந்து வரப்போகுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்கலாம் இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து கவர்மெண்ட்டோட நாலேஜுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இதுல வந்து இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா? லாரி ஓட்டும்போது டிப்பர் லாரி ஓட்டக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க. ட்ரக் டிரைவர் வந்து இருப்பாங்க. ஹெவி எக்யூப்மென்ட் எடுத்துட்டு போகக்கூடிய டிரைவர்ஸ் வந்து இருப்பாங்க. அது மாரி இங்கேயும் வந்து கேட்டகரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 6 வகையான கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சம்பளமும் வந்து கிடைக்குது. அதிலும் குறிப்பா அந்த ஏடிஆர் ஸ்பெஷலைஸ்டு கார்கோ டிரைவர்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, செம்ம சம்பளம் உங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைக்குதுங்க. அதே மாரி இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டினா குறைஞ்சது 21லேருந்து 55 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணா கிடைக்கும். இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியது. ஆனா, பொதுவா டிரைவர் வேலைக்கு ஒரு 45 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா, அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்றதுலயே வந்து சொல்லிடுறாங்க. அதே மாரி கேட்டகரி வந்து லைசென்ஸ் கேட்டகரி இந்தியால இருக்கும்போதே உங்ககிட்ட சி அல்லது சிஇ அப்படின்ற கேட்டகரியில வந்து இருக்கணும். அனுபவம்ன்றது 2லிருந்து 3 வருஷம்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து 1 வருஷத்திலேயே நீங்க வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாவே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ்ன்றது முன்னாடியே சொன்னது தான். ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஈஸியா போயிருவீங்க. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போற மாரி, அங்க பெல்ஜியத்திலேருந்து ஸ்பெயின் போயிருவீங்க. ஸ்பெயின்லேருந்து பிரான்ஸ் போயிருவீங்க. பிரான்ஸ்லேருந்து ஜெர்மனி வந்துருவீங்க. இது மாரி பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு கிராஸ் பண்ணும்போது, அப்ப அந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைப்படும். அதே மாரி அங்க இருக்கக்கூடிய போர்டுலாம் இங்கிலீஷ்ல இருக்கனால, அத சைன் போர்ட்லாம் நீங்க படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து இந்த கோட் 95 அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவி ட்ரக் அப்புறம் பஸ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யணும் அப்படின்னா, அது டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அதாவது சர்டிஃபைட் ஆஃப் புரொஃபஷனல் காம்பிட்டன்சி அப்படின்றத இந்த சிபிசி இது 95 அப்படின்ற கோட் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது பதிவு செஞ்சா தான் வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, இது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸாம்ல வந்து தியரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிகல் தேர்வு, முதல் உதவி மற்றும் பாதுகாப்பு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 95 அப்படின்ற கோர்ஸ்ல வந்து. இதுக்கான ஹவர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 140 மணி நேரம் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அத வந்து சேஞ்ச் ஓவர் எக்ஸாம்ன்றது ஒரு 35 ஹவர்ஸ். ஸோ இத வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதோட டியூரேஷன்ஸ், இதோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது உங்களால முடியுமா முடியாதுன்றது நீங்க ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். இல்ல அப்படின்னா, இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கான பயிற்சிய வந்து நீங்க முன்னாடியே தொடங்கிடணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது வந்து 5 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இது வேலிடிட்டி வந்து குடுத்துர்றாங்க. அடுத்தது வந்து பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இந்த 95 சர்டிஃபிகேட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் கிரிமினல் ரெக்கார்ட் நீங்க எடுக்கும்போது மொழி மொழியில வந்து இருக்கணும். எந்த கவர்மெண்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த கவர்மெண்ட்க்கு வேணுன்ற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து மனசுல வந்து வச்சுக்கங்க. அதே மாரி வந்து ஃபேமிலியோட போக முடியுமா? போக முடியும். அதுக்கு வந்து நெறைய பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. பட் அதுக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து நெறைய குடுத்துருக்காங்க. நீங்க போம்போது சில இடத்துல கூட்டு போ முடியாது. 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு தான் கூட்டு போற மாரி வச்சிருக்காங்க. இல்ல சில கண்ட்ரில வந்து அந்த சேலரி அந்த எலிஜிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா, ஃபேமிலி கூட்டு போறது அளவுக்கான எலிஜிபிலிட்டி வந்துருச்சுன்னா, அப்ப நீங்க போம்போதே கூட்டு போலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பிஆர் வந்து கண்ட்ரி டூ கண்ட்ரி மாறும். மினிமம் 2லிருந்து 4 வருஷத்திலேயே நீங்க எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து எந்த ஜாப் போர்ட்டல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றதுக்காக நான் குடுத்துருக்கேன். அதே மாரி வந்து இந்த சம்பளம்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக குடுத்துருக்கேன். இதுல பார்த்துக்கங்க 0லேருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஒரு மாரி, 2 to 5 இயர்ஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு மாரி, 5+ இயர் இருந்தா ஒரு மாரி, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஏடிஆர்ல இருந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சம்பளம் பார்த்துக்கங்க. ஒரு ஐடி செக்டார்ல இருக்கிறவர் வாங்கக்கூடிய சம்பளத்த நீங்க வாங்க போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து இருக்கு. அடுத்தது லக்சம்பர்க். அங்கேயும் அதே மாரி தான். என்ட்ரி லெவலுக்கு ஒரு சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் போக போக ஒரு சேலரி. இதெல்லாம் போக இருக்கக்கூடிய அடிஷனலா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நைட் ஷிஃப்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா, உங்க சேலரில 15% to 25% வந்து அதிகமா வந்து குடுக்குறாங்க. சண்டேல வொர்க் பண்ணீங்கன்னா, இப்ப ரூ. 100 வாங்குனா ரூ. 150 வந்து குடுத்துர்றான். அதே வந்து ஹாலிடே நம்ம ஊர்ல இந்த குடியரசு தினம் அப்படின்றலாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரியான லீவ்ல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, 125% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து புரொவைட் பண்றான். அப்புறம் ஓவர் டைமு, பெய்டு ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்சூரன்ஸ் அவங்களே வந்து பண்ணி குடுத்துர்றாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன தேவையோ அது இருந்தா மட்டும் தான் உங்களால போக முடியும். அதையும் நீங்க வந்து பார்த்துங்க. அதேமாரி ஸ்பான்சர் தரக்கூடிய இடங்கள வந்து சும்மா ஒரு ஒரு ஐடியாக்காக நான் வந்து குடுத்துருக்கேன் நானு. அதேமாரி வந்து இந்த எக்யூப்மென்ட் ஆப்பரேட் ஜாப்ஸ் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன கேட்டகரில உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க பார்த்துக்கங்க. ஃபோர்க் லிஃப்ட், லோடர் ஆப்பரேட்டர் லைசென்ஸ்லாம் வச்சிருந்தீங்கனாலாம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாரி எந்தெந்த கண்ட்ரில டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா வந்து இந்த கேட்டகரில எந்த விதமான ஏஜென்ட் துணை இல்லாம உள்ள மைக்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இத பயன்படுத்திக்கங்க. ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலனா வழக்கம் போல எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாரி ஒரு சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை, இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.